pizza KFC eat please அக்கா. நம்ம சப்ஸ்கிரைபர் பேர்லயே சிவா. எதுக்கு செச்சனா நம்ம எடிட்டர் பேரும் சிவா தாங்க. இந்த மாதிரி ரொம்ப திறமையா பேசுறாங்களா கண்டிப்பா சிவாவா தான் இருப்பாங்க. நான் கலாய்க்கிறதா இல்ல. நீங்க இல்லைன்னா இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இது வேற சொல்லிடுச்சு. இல்ல நம்ம சிவா என்ன சொல்றாருன்னா KFCல டாமினோஸோட பீஸா எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க சோடி. இது பாசிபிளே இல்ல. டாமினோஸ் நம்ம போய் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் KFC ஃபுட்டை சாப்பிட்டோம். அது ஒரு அளவுக்கு பாசிபிள். இவர் அதை பார்த்துட்டு அப்படியே உல்டா புல்டா ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. நல்லா இருக்கு சொல்லிட்டீங்களே. அதனால வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு KFCல வந்து ட்ரை பண்ணுறாங்க. KFCல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ டாமினோஸ் வந்து லிபரலாக இருப்பாங்க. KFC ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்ஸிமமாக ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் எப்படியாவது சாப்பிட்றேன். ஓகே அட்லீஸ்ட் போய் ஒரு வாயாவது வச்சு அவங்க சாப்பிடலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். ஹாய் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவங்க. மேல் ஏரியால நம்ம அலப்பறைய மட்டும் பாரு. அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதான் உள்ள 120 பேச்சாடா பேசுன வேற வழியே இல்லையே. வாங்க போகலாம். இது இப்படியே எடுத்துட்டு போனா கன்ஃபார்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கவர் கிவர் இருக்கா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டாமினோஸ் இப்போ என்ன பண்ணுங்க? இப்போ என்ன பண்ணுங்க? ஓபன் பண்ணி காமிங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் தியேட்டருக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காட்ட சொல்லி அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள போட்டோமா இதை அப்படியே உள்ள எடுத்துட்டு போறோம் சாப்பிடுறோம். May I come in? வெல்கம் டு KFC வித் டாமினோஸ் பீஸா. இதுக்கு வந்து நான் பீஸா வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட மட்டும் காட்டுறேன். அது சொல்லாதீங்க. சூப்பரா பீஸா சாப்பிட போகிறோம். அதுவும் KFC. அதுக்கு முன்னாடி பெப்சி வாங்கிட்டு வர மாட்டேன். நீங்கள் பீஸா மட்டும் சாப்பிட சொன்னதுனால அச்சு வந்து வேறு எதுவுமே கவனிக்கிற கோக்கை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா தெரியாமல் கேட்டேன். வேணுமான்னு கேட்டால் இல்லை வேணாம் நான் இப்போ தான் சாப்பிட்டேன். ஜென்மண்டா நான் ஃபஸ்ட்டு பெப்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த உனக்கு ஆர்டர் பண்ணிட்டு சொல்லும் அது வந்துடுமா? அதுக்குள்ளே நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் சாப்பிட்றோம். நம்ம பெப்சி காலையில் எதுவுமே சாப்பிடல. இப்போ வந்து டைம் தெரிகிறது ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்றிட்டேன் நடந்து வரும்போது பயத்தில். இது மாதிரி கத்திக்கிட்டே இருப்பானே கால் கறக்கணும்னா பீஸா சொல்கிறேன். பீஸா அவங்க பார்க்காத டக்குன்னு அப்படின்னு A few inches later. ஆக்சுவலாக இது கத்திட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் அமர்த்திட்டோம். ஒன்றும் பண்ணல ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். போகும்போது நம்மளே ஆன் பண்ணி விட்டுலாம். ஆனால் கத்திட்டே இருந்தால் உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது. உங்களுக்காக தான் ப்ளீஸ் நான் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களும் சேர்த்துக்கோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே நம்ம இப்போ வந்து KFC டாமினோஸ் இருக்கு. அடைச்சை நான் தான் தலையில ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னடா ஒன்றுத்தையும் காணுங்கன்னு பார்க்குறேன். KFCக்குள்ள டாமினோஸ் மாடி நம்மலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கேமரா பார்க்குது. ஆக்சுவலாக இங்கே உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது அளவுடே கிடையாது. பட் அச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்து நீங்களும் பண்ணி திட்டுவாங்க. நான் வந்து டக்கு பண்ணிட்டு அப்படியே ஓட முடியாது. நான் வர ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா. தோழி முடிஞ்சிச்சு ஒரு பீச்சு. இதுல ஏதோ சதி இருக்குடா. மாட்டினா அவ்வளோதான். கேமரா மாட்டிக்கிட்டான். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இப்போ சேர்ந்து பேசுவோம். அப்படியே போது நீ எனக்கு டாப்பிங் சார் ஒரு பதட்டத்தை டாப்பிங் போடவே மாட்டேனே. நல்லா இருக்கா நீ? இப்போ சூப்பராக சாப்பிடுவோம். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். வேணுமா? சாரி எனக்கு தெரியவே தெரியுண்டா எனக்கு. என் காலையில் ஒன்றுமே சாப்பிடல. அதனால ஒரு வாய் வைக்கலான்னு பார்த்தேன் பசியில். சீரியஸாக சொல்கிறீங்க? ஜாலியாக சொல்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? ஸோ ஸ்வீட்டுங்க. ஐயா உங்கள் பேர்? ஓகே உள்ளே ஆட்ட சொல்லாதுங்க. அப்படியா பூஜா? ஓகே பூஜா. பூஜா ஒரு தம்ஸ்அப் போடுங்க. நான் வந்து இங்கே அலோவே பண்ண மாட்டேங்கன்னு நினச்சி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். பயந்து போய் வந்து தொலைஞ்சிட்டா சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியும் இல்லை. ஓ ஸ்வீட்டுங்க. நீங்கள் எனக்கு KFC ரொம்ப பிடிக்கும். இன்னிலேருந்து நான் இதை தூக்கி போட்டுறான். இனிமேல் நான் KFC உங்கள்கிட்ட என்ன இருக்குது இன்றைக்கி ஆஃபரில்?
எதுவுமே இதோ இப்போ வந்து அந்த பக்கெட் சாப்பிட முடியலனாலும் நான் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணேன். ஏற்கனவே ஒன்று ஆர்டர் பண்ணேன், இந்த ரோலு, சிக்கன் ரோல். ஆ, இந்த ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். வெக்கமா வருது. என்னடா இது, நான் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. பயந்துட்டேன், இவங்க நம்ம மாட்டிட போகிறாங்க. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து உள்ளே ஒன்று நடக்குது. நம்ம முடியலையே. ஆக்சுவலாக நான் வந்து இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்தேன். நான் ரொம்ப லாஸ்ட்டில் பில்டிங் செக்ஷன், நம்ம கடைசியில் உட்காந்துக்கலாம், ஏதாவது கேட்டாங்கன்னா இப்படியே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வாசலுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் அதை சாப்பிடாதீங்கன்னு வந்து ஸ்வீட்டாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை பரவாயில்ல நீங்கள் எத்தனை வந்தீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானத்தோட KFC திரும்பியும் நீ தான் முடிவு பண்ணுறடா, நிரூபிக்கிறடா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் தான் ராஜா, இங்கே என்ன எதுவுமே கேட்க முடியாது, எப்படி வேணால் சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலே சாப்பிடுவோம். சாவச்சிருவேன் நான் இல்லை கைஸ். இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிச்சு வந்து கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க, இது அலௌட் இல்லை, பண்ணாதீங்க, அவ்வளோதான். பட் இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நம்மளை ஒன்றுமே சொல்ல எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து சாப்பிட்றேன் கைஸ். இல்லைன்னா நான் சாப்பிட்டுருவேன், இல்லைன்னா நான் அப்படியே தூக்கி போட்டுட்டு கூட போயிடுவேன். தூக்கி போட மாட்டேன், வேஸ்ட் பண்ணுவேன், சொல்கிறேன் கேட்பேன். சப்ஸ்கிரைபர் சொன்னாங்களே அதனால நான் வந்து இங்கே நின்று சாப்பிட்டுட்டு எப்படியாவது ஏண்டாடி மாட்டி விடுவேன். இதை கூப்பிட்டாங்க, நம்ம தான் கூட நினைக்கிறேன். 289 தானே சொன்னாங்க. ஒரே ஒரு ரோல் மட்டும் பிப்சி வாங்கிட்டேன் அவ்வளோ. தேங்க்யூ. அல்டிமேட்டில் அவங்க ஆர்டர் நம்பர் 289 சொல்கிறாங்க. நான் வந்து டாமினோஸில் தேடிட்டு இருந்தேன். ஆர்டர் நம்பர் 43 போட்டிருக்கு, லிங்கே இல்லை. இது 3 டிஜிட், இது 2 டிஜிட். இவன் மட்டும் சொல்லனா இன்னைக்கு ஃபுல்லாக தேடிட்டே இருந்துருப்பா. இந்த சைடு இருக்கா, இந்த சைடு இருக்கா. ஆமாம், இதுதான் அப்போவே படிக்கடா படிக்கணும். இது எதுக்கு தெரியுமா, இந்த வாரம் தான் வந்து நம்ம இம்சையோட பர்த்டே. அதனால் போய் தாய அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அவ்வளோ இதுக்கு மேலே கிஃப்ட் பண்ணிக்கூடாது. தாத்தா என்ஜாய். அண்ட் பூஜாஸ்ரீ யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. கையெல்லாம் தூக்குற அக்கா ஒன்று ரொம்ப அக்கா KFCயில் வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த ஸ்டில் நம்ம கஸ்டமர்ஸை வந்து ஹர்ட் பண்ணவே கூடாதுன்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு மெயின் ரூலே. கஸ்டமர் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்றதான் அவங்களோட ஃபஸ்ட்டு தாட்டே. ஆனால் அவுட் சைட் ஃபுட் அலோடு இல்லை, அதனால நம்ம ஹர்ட் பண்ணாமல் அப்படி சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து நான் திரும்பிட்டேன்டா, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். தம்பி அது எனக்கு வாங்கினது பெப்சி சூப்பராக இருக்குது, கரெக்டான மிக்சிங். அது என்ன மிக்சிங்னு கேட்டிங்கன்னா ஒரு பெப்சி மிஷின் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து அங்கே இருக்குல்ல அந்த மிஷினா, அந்த மிஷினை என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான லெவல் எவ்வளோ கேஸ் வேணுமோ அந்த லெவலில் கோகோலா சிரப் போடுவாங்க. ஆமாம், கோகோலா சிரப் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ், அது போடுவாங்க. அண்ட் இவங்க தான் ஆக்சுவலாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க கரெக்டான காம்பினேஷனில். அது வந்து இது பெப்சியா கோகோ, சாரி பெப்சியோ இருக்குது, அங்கே கோகோ இருக்குது, 7up இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக ஒரு பேக் மாதிரி வச்சு டியூப் மாதிரி கொடுத்து அதில் வந்து அவங்க எல்லாத்தையும் மிக்சிங் கரெக்டாக ஒரு பட்டன் தான் அழுத்தணும். அது பண்ணாலே அது பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிடும். ஸோ அவங்க இது எவ்வளோ அழகாக அதை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். செம்மையாக இருக்குது. நான் வர ஐஸ் க்யூபே போடல, ஐஸ் க்யூப் போட்டால் அதுக்கு எடுத்துணும்ல, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இன்னும் ஐஸ் க்யூப்ஸ் செம்மையாக இருக்குது. ஏன் அதை திருப்பி அழுத்தி சொல்கிறேன்னா அச்சுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா இதுதான் பர்ஃபெக்டான காம்பினேஷன். மேக்ஸிமம் ஷோரூமில் வந்து இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஷோரூமில் நான் KFC மட்டும் மென்ஷன் பண்ணல, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மிஷின் வச்சு தான் பண்ணுவாங்க. டாமினோஸ், KFC, பீஸா ஹட், நீங்கள் எந்த அவுட்லெட் போனாலும் இந்த மாதிரி ஒரு மிஷினில் தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டாமினோஸில் எனக்கு தெரியல. டாமினோஸில் இப்போலாம் பாட்டிலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டின்னு அண்ட் பாட்டில்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் அவங்க சர்வ் பண்ணும்போது மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இங்கே வந்து அது இல்லை, அதனால நான் வந்து திருப்பி சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து KFCக்குள்ளே வந்து நம்ம டாமினோஸ் பீஸாவை சாப்பிட்டேன். அண்ட் அவங்க வந்து அதை பார்க்கவும் செஞ்சுட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம பிளான் ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். நான் தான் சொன்னல கண்டிப்பாக கேமரா செக் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப இப்போ அந்த கேமராவை ஜூம் பண்ணி காட்டுறேன். அடுத்துக்கானே நம்ம ஆளுங்க தான் ஒழுங்குத லட்சணம் அந்த மாதிரி அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து மாட்டிக்கிறோம். என்னன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. சில பேர் மேபி கோவப்பட்டுக்கலாம், கோவப்பட முடியாது. பெஸ்ட்டு சில பேர் படுவாங்களே, அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல, ரொம்ப ஸ்வீட்டாகவே ஹேண்டில் பண்ணாங்க. அச்சு உங்களுக்கு KFC பிடிக்குமா, டாமினோஸ் பிடிக்குமா? அங்கேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இங்கேயும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாமே பிடிக்கும். எப்படி தப்பிச்சோம் பத்தியா? குச்சமே இல்லை, ரெண்டுமே பிடிக்கும் கைஸ். அச்சுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட சொல்கிறேன். அதுக்கு ஒரு மெயினான ரீசன் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து KFC பிடிக்குமா டாமினோஸ் பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு ஆன்சர் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த சீனோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக இருந்தால் செக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா பை ஃப்ரம் டாடா ஐவியன்ஸ். அச்சுக்கு வந்து நம்ம KFC
பிடிக்குமா டாமினோஸ் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓடி வந்து ஒரு முத்தா கொடுத்துக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்னன்னா அச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாதம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் மோர் தென் 6 months கிட்ட நான் வந்து KFCக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். KFCயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் சொன்னாங்களோ பேசினாங்களோ பில் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒர்க் தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை, இப்போ சொல்லிட்டேன். டாமினோஸில் வேலை செஞ்சது இல்லையா அச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நாள். ஆமாம், ட்ரைனிங் முடித்தோம். அது கணக்கில் இல்லாமல் ஆக்சுவலாக நான் வந்து ஒரே ஒரு நாள் டாமினோஸில் ஒர்க் பண்ணேன் உள்ளே போய். அதுக்கப்புறம் நான் போகல, ஏன்னா அங்கே வந்து அந்த ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை. குவிட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஜாப் போய் ஜாயின் பண்ணேன். அது என்ன ஜாப்னு சொல்ல முடியாது. மேபி அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் சொல்கிறேன். அச்சு நிறைய ஒர்க் பண்ணேன். அண்ட் அச்சு வந்து உண்மையாகவே ரொம்ப கீழே அடித்தளத்துலேருந்து தான் இப்போது இங்கே வந்திருக்கேன். அச்சு வந்து ஐஃபோன் வச்சுருக்கேன், அச்சு வந்து கார் வச்சுருக்கேன். இந்த அச்சுவை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அச்சு நிறைய கஷ்டப்பட்டு அதில் ஒன்று தான் KFC. எல்லா வேலையும் பண்ணிடுறேன். பட் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கேஸ், ஏன்னா நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கீங்க. உங்களுக்காக நான் இன்னும் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவேன். கையெல்லாம் நடுங்குது.